நிறைய நிறைஞ்சாக்கா மீன் தான் வருது. மேட்ச் எல்லாமே கிடக்குது யாருன்னு தெரியுது. ஆமாம், காரும் போகல ஒன்றும் போகல. ஆமாம், க்ளியராக இருக்குது. எல்லாம் இங்கே தடுத்து உள்ளே போகல. இன்னும் போகும். அங்கே போனால் அங்கே அதை பூண்டாக்கா நிறைஞ்சிட்டு தான் இங்கே வந்தால் தண்ணி. ஆமாம், இருக்குல்ல. ம், அதுவா, அது ஜல்லி போட்டு வச்சுருக்கேன்ட்டு நான் அதை கண்டுக்கிடாமல் விட்டுட்டேன். இங்கேருந்து வந்த மாதிரி தெரியல எனக்கு. அதான் இல்லை பெஞ்ச மழையா, ஏன்னா ஜல்லி நல்லா வச்சு காப்பாற்ற. அது இது தாங்கக்கா வருது, இதுதான் வருது. எப்படி வந்து சொல்றீங்க? இது இப்படியே வந்து பின்னாடி நல்லா இது இப்படி வருது தெரியுதா? அதான் வர்றதுக்கு அவ்வளோ போக்கு இல்லையே தண்ணி, இதெல்லாம் ஃபுல்லாக இப்படி வருது. அதை எப்படி தடை பண்ணுறது? குற்றாலத்தை எப்படி சரி பண்ணுறது? அருவி மாதிரிலாம் வருதுப்பா. ஏன்னா இந்த தண்ணி எல்லாம் அந்த பக்கம் ஆரிஃபுட்டு பக்கம் ஓடுது. இப்போ அறுத்து வாங்கி இல்லை இல்லை, அது நடுவில் அந்த மனையோட கட் பண்ணி போயிடுது நேராக சுடுகா. ஆமாம் ஆமாம், அந்த மனையோட கட் பண்ணி சுடுகாட்டு பக்கம் போகுது. ஆமாம்மா, அறுத்து ஆமாம் ஆறு மாதிரியே ஓடும். இந்த குப்பையை போடாதீங்கன்னா கேட்குதுல எப்படி பாருங்கள், ஒரே பேம்பர்ஸ் கலீச்சாக கிடக்கு. ஜனங்களுக்கு என்ன எல்லாம் இந்த காலனி, 2 காலனி அடங்க மாட்டேங்குது காலனி. எங்கே போயிருந்தீங்க? அந்த கிளாஸில் 2 மணி நேரம் கழிச்சு அந்த மனவில் அதை பூந்து போகுதா? ஆமாம், அந்த உலக பூந்து போகுது இப்படி இந்த சைடு. ஆமாம் இப்படி இருக்காது. ஆமாம் ஆமாம், இந்த மனையில் தாங்க நான் எனக்கு தெரியுங்கக்கா. அங்கே இந்த இதுக்கு ஒரு கேட்டு இருக்குல்ல, லாஸ்ட்டு கேட்டு. அங்கே இல்லைக்கா, நீங்கள் வாங்கலை. அந்த மனை உலக பூது விற்கப்படணும்னு போர்டு போட்டிருந்தா. ஒரு மனையாக இருந்தது 2ஆக தடுத்து வச்சுருந்த மனை அது. அலைஸ்லாம் இது பாருங்க, தெரியுதா அந்த கேட்டு, அந்த இது மனை புஷ்பலி வீட்டு பக்கம் போகல. ஆமாம், அது வேறு யாரோ ஆட்டையை போட பார்த்தாங்கன்னு அவங்க ஓனர் வந்து இந்த போர்டு ஒன்று போட்டு வச்சுருந்தாப்புல. இதில் போகுது. ஆமாம், இது கேர்சியில் அந்த பின்னாடி பக்கம் போய் அப்படியே போகுது. நான் நினச்சேன் எப்படி போகணும்னு நினச்சேன். இல்லை அங்கே மேடு, அங்கே போகாது. அதுக்கு மேடு தான் இங்கே அறுத்து வாங்குதே.
அந்த 2 புது வீடு கட்டினாங்கல்ல, அந்த ஃபஸ்ட் கிளாஸில் அந்த புது வீடு இந்த இப்போ அருவி மாதிரி கொட்டுது பாருங்கள், அதுக்கு காரணம் இந்த புது வீடு கட்டினாங்கல்ல, அந்த 2 வீடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த 2 வீடும் கட்டுறதுனால தண்ணி போக்குக்கு இடமில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ ஆமாம்மா இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆமாம் இப்போ இதுதான் இப்போ வடிகால், வேறு வழி கிடையாது. அது கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கோரி விட்டோம்னு வச்சுங்களேன், ஜேசிபி வச்சு சூப்பராக போயிடும். அந்த அங்கே 2 வீடு கட்டுனது, அந்த 2 வீட்டுனால இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா நிறைஞ்சிருச்சு தெருவு நிறைஞ்சி இவங்க 2 பேர் நடந்து வராங்க பாருங்கள் அந்த முனையில், அது வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக மேடாக வச்சு இந்த திண்ணை மேலே ஏறி வருது தண்ணி. அது ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அந்த ஹபல்கான எப்படி தண்ணி முட்டி போகுதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாட்டி இன்னும் ஆகிட்டு அம்மா உங்கள் வேலைக்கு வர சின்சியாரிட்டியை பாராட்டுறம்மா. காலம் என்ன மழையாக இருந்தாலும் வந்துட்டீங்களா அப்படியாண்டு. இதே கனகா வந்தால் வராது. கனகா மகளா? ஏம்மா எங்கம்மா உங்கள் அம்மா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஆமாம் இப்போ இதுக்கு மேலே இது வடிஞ்சு இப்படி போகிறதுக்காக்கா இந்த பேர் என்ன, அப்துல் காதர் வீட்டு வழியாக போகுதுல. இப்போ இது இங்கே நிறைஞ்சிருச்சு, நிறைஞ்சி இப்படியே வருது. ப்ளஸ் வந்து அந்த ஆக்சுவலாக ஏன் இங்கே இப்படி நிறைஞ்சிச்சுன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த பக்கமும் ஓடணும், அந்த பங்களா தோட்டம் இருக்குது பாருங்கள், அந்த யூசுப் ஹாசன் வீட்டு பக்கத்தில் போகணும். இப்போ இங்கே நிறைஞ்சிருச்சு. இது நிறைஞ்சதுனால தான் அந்த தண்ணி வழியாக வச்சுருவா. ஆமாம் 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 ஆமாம். எப்படி கெண்டைக்கால் வரைக்கும் கால் ஃபுல்லாக. அதை யார் இந்த பக்கம் வர சொல்கிறா? ரோட்டு பக்கம் போயிருக்கலாம். இதில் போது முழங்கால் வரைக்கும் தண்ணி இங்கே ஆளும். ஆமாம் இது ஆக்சுவலாக பள்ளமான பகுதி கேட்கா இது. ஏன்னா இந்த 2 வீடு கட்டினாங்கல்ல, இப்போ இவங்க வீடு. ஆமாம் இது வழியாக போணுச்சு. ஆமாம் ஆமாம் இதுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை, கலவரம் நினச்சிட்டு அங்கே சத்தம் போட்டேன் ஃபோனை போட்டு. ஆமாம் ஆமாம் இதில் போந்து அது பின்னாடி போடும். ஆமாம் இப்போ அது 2த்தையும் அடைச்சதுனால இப்போ முழங்கால் வரைக்கும் ஆளுங்க அக்கா, இங்கே முழங்கால் வரைக்கும் ஆளும். எங்கள் வீடு எப்படி போச்சு பாருங்கள். இப்போ இது ஏன் அங்கே ஏன் தண்ணி போகாமல் ஈசு போட்டு பக்கம் போகுதான்னு பார்க்கலாமா? ஈசு போட்டு காக்கா பார்த்து வாங்க, இங்கே ஒரு திடீர்னு ஒரு மோடு வரும். நம்ம அந்த பம்பு ஏற்பாடு பண்ணுங்க அக்கா, இது சரியாக வராது. இதில் இருக்கல காரு
ஆமாம் ஆமாம். அக்கா சரியான ஆளுங்க அக்கா. இங்கே முழங்காலுக்கு மேலே. ம் போகுது. பட் இங்கேருந்து அங்கே மேடாகி போய் தண்ணி போகல காக்கா. சிக்கலார் விட்டோட நிற்கிது. காக்கா முழங்காலுக்கு மேலே ஏறுது. தொடை அளவு தண்ணீர். நல்லா காப்பாற்றணும். I don't think so. இவர் ஸ்டக் இவர் போட்டது சிக்லா ரூட்டில் போட்டது இல்லை, ஸ்டக்காகி நிற்கிதா? போகுது. ஆனால் அந்த ஓட்டம் அவ்வளோ இல்லையே காக்கா. ஓட்டம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இவங்க இதோடு நிப்பாட்டிட்டது தப்பு. இன்னும் கொஞ்சம் கொண்டாந்துருக்கணும். ஜேசிபி அரேஞ்ச் பண்ண வேண்டியதான் காக்கா. வேறு வழியில் காக்கா ஃபோனை போட வேண்டியதான். கீழே விழுந்துடாதா? விழுந்துக்கிட்டு. SAKR மஞ்சள். ஆனால் போகுது போட்டு. அகமது கார்டு இங்கே எங்கே வந்துச்சு? அங்கே வரையா? இங்கேயும் இவங்களும் மேடாக்கிட்டாங்கல்ல இங்கே டிபிரியை கொட்டி. அதனால் இங்கே எந்த பக்கம் வராமல் இப்படியா போகுது போல இருக்கு. போய் அந்த அந்த திருப்பத்தில் திரும்புது. ஆமாம். முன்னாடி அப்படிலாம் இருக்காது. முன்னாடி ஒரு கள்ளிச்செடி அந்த இது எல்லாம் இருக்கும். எருக்கஞ்செடி. ஆமாம். சஹாபா பள்ளி. ஆமாம். ஆமாம். லைட்டாக இங்கே கோரி விடுவாங்க அக்கா இந்த இடத்துல. இந்த 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 பகுதி இருக்குல்ல. இல்லை வழியே கிடையாது. நான் பேசிக்கிறேன். அது தெரியும். யார் அடித்தான்னு தெரியும், யார் கோரி விட்டான்னு தெரியும். நான் பேசிக்கிறேன். என்ன மிஞ்சி போனால் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவ்வளோ. இல்லை நான் அமெரிக்காவில் இருந்தேன். நான் இல்லை. எனக்கு அங்கே ஃபோன் வந்துச்சு. ஏன்டா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு அவன் சைது ரொம்ப ஆழம் வந்துக்கிட்டே நம்ம இந்த திருவிழா நம்ம ஊருக்கு
ம் இங்கே தான் அந்த மலை ஜாலிலாம், இங்கே தான் மலை ஜாலிலாம் இந்தியாவில் தான். அங்கே மழை பெய்யறதும் தெரியாது, வடிகிறதும் தெரியாது. ஏன் கீழே லாபிக்கு வந்தாலும் தெரியாது காக்கா, மழை வடிஞ்சிரும், செத்த நேரத்தில் வடிஞ்சிரும். ரொம்ப பெரிய மலைக்கு தான் இந்த பேஸ்மெண்ட்டெல்லாம் பூந்து ஒரு தடவை ஒரு ஜாமத்தில் போல ஒரு தடவை பேஸ்மெண்ட்டில் பூந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, வயசான ஆட்கள்லாம். நம்ம ஒரு நைட்டு கடுமையான மழை பெஞ்சி, நான் 24வது மாடியில் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியல, யாருக்குமே தெரியாது அன்றைக்கி நைட்டுக்கு அப்படி வரும் மழை வரும்ன்ட்டு. யார் இடம் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கு? லீவ் விட்டாங்க இதெல்லாம் பிஸியாக இருந்துச்சு. ஆமாம், மாவட்டம் இங்கே வர யாரும் குப்பை தட்டி டெய்லி கேட்டு வருது இந்த தெருவுக்கு. இருந்தாலும் குப்பை தட்டி எங்கேயும் ஒரு குப்பை தட்டி உருவாக்கி வச்சிருக்கோம். மாதிரி எல்லா இதுவும் இது பண்ணாக்கா சரியாக இருக்கும். ஏன் இந்த பாருங்க பிரசண்ட் ஸ்கூலில் பார்த்துக்கிங்களா, இந்த தங்கரை எடுத்துக்கிட்டோம் அவங்களும் எவ்வளோ நோட்டீஸ் இருக்குன்னா போட்டு வச்சு வர 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 யாரு ஏமா அப்படி குப்பையெல்லாம் தூக்கி போடுறீங்க? கட்டி வச்சு அடுத்து நாளைக்கு வந்து கேட்பாங்க கொடுத்தா என்ன? அநியாயம் பண்ணுது. அநியாயம் பண்ணுறோம். அதான் அதான் அந்த சந்து உள்ளக்க உள்ள வீடு. ஒரு எஸ்ஐ இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியலையே, பண்ணலாம் கேட்க அக்ரெசிவாக இறங்கலாம் இவனு. ஏன்னா நம்ம இப்போலாம் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறானுவோ ஒன்று கிடக்கணும் போய் ராகுல் காந்தியை பப்புன்னு சொன்னேன்ட்டோம். ஒன்று கிடக்கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேருந்து போலீஸ்காரங்க அனுப்பிடுவாங்க. பெரிய ஒரு இது மாதிரியே வச்சுருந்தாங்க, அதை அதில் போடாமல் கீழே போட்டு அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குன்ட்டு நேர்ந்து விட்ட மாதிரி ஒரு 2-3 பையில இருக்கிறாங்க நாகூரில். கேட்டால் காங்கிரஸ் கட்சியில் பெரிய காந்திக்கு அடுத்த தொண்டனாக இருக்கிறேம்மா. இது ஒரு மாதிரி தப்பிச்சுக்கிச்சு. இப்போல்லாம் இது வழியாக தண்ணி போகிறதில்ல. முன்னாடி இதில் தான் அறுத்து உள்ளக்க வாங்குவோம். ஆமாம், இப்போ காங்கிரீட் போட்டாங்க, அந்த தண்ணி தான் வந்து நம்ம இடத்துக்கு. ஆமாம், இதுவும் அடைச்சாச்சு, அதனால் இதுவும் தப்பிச்சுக்கிச்சு. சுற்றிக்கிட்டே இருக்கிறானா? எங்கேயும் மல்லிகை கடை போயிட்டு வரான்னு நினைக்கிறேன். இது ஒன்று, இது வழியாக வர்றது.
இது கூட அவ்வளோ மோசம் கிடையாது. இதா இவங்க தான் ஃபுல்லாக மெயின் ரோட்லேருந்து சொல்லுங்கள். ரன்னிங் பஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் உட்காந்து பண்ணிருக்கீங்க. இந்தா இங்கே ரன்னிங் பஸ் பக்கத்தில் இங்கே ஏதா சிம்மாசனம். நான் சாமி கட்டோட பூமணத்துக்கு ஓடுகிறதுனால ஆமாம். இங்கே பரவாயில்லைங்க. ஆனால் அந்த தக்காத்தூர் தண்ணி வந்து அதில் போடுது, குளத்துக்கு போது அப்படியே கடற்கரை இருக்கு. ஆமாம் கடற்கரை. இல்லை இன்றைக்கி எப்படி வருவாங்க? நேற்று இன்றைக்கி எல்லா லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே இல்லை. அப்படியே வந்தாலும் அந்த தண்ணி நிரம்பி தக்கால் உள்ள தண்ணி பார்த்தீங்களா, எல்லாம் நியூஸாக தக்கால் தண்ணி வரும் நிரம்பி அந்த பேம்பர்ஸ்லாம் மிதக்குது. முதலும் கட்டி குப்பை எடுக்க வர்றவங்கள்ட்ட கொடுக்காதுங்க. மேலே இருப்பாங்க இதெல்லாம் ஃபுல்லாக இல்லை. அடுத்தது இல்லை, அவ்வளோ இங்கே தான் இருக்கிறார். யாரு இங்கே பக்கத்தில் தான். ரொம்ப வச்சுக்கா பார்த்தா என்ன செய்ய தெரியல. ஆமாம் ஆமாம் தெரியுது தெரியும். ஆமாம் இது எவ்வளோ பனிஞ்சு போச்சு. ஆமாம் ஆஹா உட்காந்துருச்சு. 1 2 3 ஓ இப்போ இங்கே அடக்க ஆரம்பிச்சிட்டாலோ வரிசையா.
இந்த பூவில் வைக்கணும் எல்லாம் டொக்கு. அதான் அந்த பக்கத்தில் உங்களுக்கு இது மண்ணை இந்த பூவில் வைக்கணும். ஆமாம், அது போக்குறாங்களா இதுவும் இங்கே ஈபிக்காரங்க நினைக்கிறாங்க போகுது. ஓ மாமி 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 அந்த வேப்ப மரம் பக்கத்தில். ஆமாம், அந்த சேர் இருக்குல்ல அது அங்கே தான் மாமி. ரேஷன் கடையா இருக்குதா? யார் வந்து வாங்குறது? ஆ ஆமாம், ஆமாம் ஆமாம் தெரியுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். மீன் பிடிச்சிருக்கீங்க. ம் ம் பேர் கொடை கொண்டு போகிறாங்களா? அது கிட்ட நாயம். ஆமாம் ஆமாம், ஒரு 30-40 இருக்கும், 20 இருக்கும். தெரியுது. அது கூட எடுக்காதுல்ல? எடுக்கும். இந்த பொம்பளே இது பண்ணிட்டு கல் எடுத்து வருது எல்லாம் எல்லாம். எங்களுக்கு வயிற்ற பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம இடத்துக்கு வர நாய் தான். ஆமாம் ஆமாம், அதுதான் ஒரு 3-4 நாள் சுற்றிட்டே இருக்கேன். 4 வகை நாய் வருது. இந்த சாக்கடை, தெருவோர சாக்கடைலாம் எவ்வளோ மண்ணை கொட்டி மூடிடுறாங்க. எல்லாம் ஒரு பக்கம் ஒரு அளவுக்கு தானே சுத்தம் பண்ணாங்க. அவங்கவுங்க அந்த சைடில் சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம்லாம் சுத்தம் பண்ணல. இந்த இது வரைக்கும் பண்ணியிருப்பாப்புல. நடுவில் வரக்கூடாது பைக்கு. ஓரத்தில் தான் வரணும். இது வரைக்கும் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஆட்டோ ஸ்டாண்டு வரைக்கும்.
அதுக்கு மேலே போட்டு உங்கள் அண்ணனா ஹோட்டலுக்கு அப்படி சேரை போட்டு உட்காந்துட்டான். பிடிக்குத மறுமலா பிடிக்குது. ஆமாம், புதுமான தெரு. அது ஆமாம் ஆமாம், அங்கே போகல. ஆனால் அப்படிதான் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. ஆமாம், இதுலேருந்து கிளியர் பண்ணியிருக்காக்கா, இந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து. அதுக்கு மேற்பட்டு கிளியர் பண்ணலை. ஆனால் அது வரைக்கும் செஞ்சது வரைக்கும் பாராட்டணும். ஆமாம், இது செக்யூர் ஆகிடுச்சு இந்த இடம். சேப்பா ஸ்லீப்பிங்கில் இருக்கிறாங்க. ஒழுகுது. ஒரே ஒரு ஆமாம்மா, ஒரு ஃபேன் ஒன்று போட்டு வச்சுருந்துப்பாங்க அப்பாவுக்கு. அந்த ஃபேனை காணும். அப்படியா? நான் கூட சொல்லுவேன், என்ன அப்பாவுக்கு ஃபேனை போட்டு வச்சுருக்கேன். அப்படியா? வா, அங்கே துளுர் இடமா இருக்கு. ஆனால் அங்கே துழுவக்கூடாது காக்கா, மையத்தை அடக்கி, அதாவது ஒரு ஹபஸாக இருக்கிற இடத்த துழுவக்கூடாது. அது தள்ளி தான் தொழுவணும். நம்ம இதோ இங்கே பாருங்க, இந்த இடம்லாம் கிளியர் பண்ணல. நம்ம இடத்த மட்டும் ஃபோட்டோ எடுங்க, எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. அது மட்டும் அந்த கிரவுண்டுக்கு போனுச்சுன்னா என்ன ஆகும்? சான்ஸே இல்லை, வேலை முடிஞ்சது. ஆமாம், அந்த டைவர்ஷன் தான் காப்பாற்றுது. முன்னாடி நிறைஞ்சிருக்கு. ஆமாம், அது பள்ளம். அக்கா மடையான், மடையான். இது ஒன்று உருப்படியாக நம்மளுக்கு பாதுகாத்துக்குச்சு. ஆண்டவங்களுக்கு தான் நன்மை இதெல்லாம் பெரிய நன்மை. போகும்போது இருந்தீங்களா இல்லையா? நான் இல்லை, நான் அங்கே இருந்தேனே. நான் போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனேன். இது ஒன்று, இது இல்லைன்னா கண்ணாடி தோட்டம் தான். இது ஒன்று பாதுகாத்துக்கிட்டு நிற்கிது. அது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இது கலந்துக்கிட்டு வருது. 3 கொடையை போட்டு அதை சரி பண்ணணும். ஆமாம்மா, சரி பண்ணணும். அது கான்கிரீட்டை போட்டு பக்கிசாமி என்கிட்ட சொல்லி சரி பண்ணுவோம். இதுதான் மெயின். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இடமே. அல்ஹம்துலில்லாஹ். கேமரா ஒன்றாவது 2,4 லட்ச ரூபா கொடுத்து கேமரா ஃபோன் வாங்கியிருக்கிறேன். இது ஐஃபோனை விட விலை கூட. ஆமாம், ஏன்னா 1 டெராபைட்டு டிஸ்கில் அடிக்கடி ஃபோன் வாங்கிட்டே இருக்க முடியல காக்கா. அதனால் வாங்கும் போதே ஒழுங்காக உருப்படியாக வாங்கிட்டேன். ஒரு 5-10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. இன்சூரன்ஸ்லாம் போட்டு கீழே வந்து கண்ணாடி விழுந்தாலும் மாற்றி கொடுத்துருவான். காணா போனாலும் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவான். ஆமாம்மா, அங்கே வாங்கினா தானே. வேறு ஃபோனில் நான் இங்கே வாங்க மாட்டேன்.
அங்கே வாங்கினா அங்கே ஏசி பேசி மிரட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா இது பண்ணிடலாம். இங்கே மூதையிலோ பயப்படாதோ. இங்கே விலங்கு கன்சியூமர் ரைட்ஸுன்றது ஒன்றும் கிடையாது. இங்கே அங்கே கேஸ் போட்டுருவான் அப்படி இப்படின்னு பயப்படுவானுவோம். அடுத்த நாளே கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து கொடுத்து அந்த மட்டும் இல்லைன்னு வைங்க நிறைஞ்சு மோசம் கிடைக்க நம்ம கண்ணாடி போட்டோம். ஆமாம். ஆ லாஸ்ட்டாக மண்ணு போட்டோம்ல. ஆமாம். அதுதான் இப்போ காப்பாற்று ஓரளவுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவர் எப்படி கட்டுப்படுத்துன்னு தெரியல எனக்கு. அந்த அருவி ரஜாக்கு இடத்தோட இல்லை ஏதாவது பண்ணணுங்க அக்கா. ஒன்றும் வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவன்கிட்ட தான் இல்லை ஏதாச்சும் பண்ணி ஆண்டவன்கிட்ட தான் முறை கொஞ்சம் அந்த பக்கத்தை எப்படியாச்சும் வழி பண்ணி ஏதாச்சும் பண்ணணும். ஆண்டவன்கிட்ட தான் இதுதான் நம்மளுக்கு வீட்டுக்கு பின்னாடி போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டு பின்னாடி தான் போகுது. வெளியே இல்லை இல்லை அது இல்லை, நான் தான் நேற்று பார்த்தேனே. மூளைக்கு வந்து மூளைக்கு இந்த இங்கே ஒரு ஆமாம் ஓட்டத்தை இது நிறைஞ்சிருச்சுல இந்த இடத்துல ஓட்டம். ஆமாம்மா இந்த இருக்குது. ஆக்சுவலாக அங்கே சரியான பள்ளம் அதுவே நிறைஞ்சிருச்சே.